ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணப்போவது சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளுடைய கதையின் தொடர்ச்சி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. கடந்த காணொளியில் சுந்தரமூர்த்தி நாயனாரை சிவபெருமான் திருவெண்ணைநல்லூரில் தடுத்தாட்கொண்ட நிகழ்ச்சியை பார்த்தோம். அதன் பிறகு சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரை நோக்கி, தொண்டனே, நீ என்னுடைய புகழை குறித்து இனியும் பாடுவாயாக அப்படின்னு அருள் புரிகிறார். அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனர் என்ன செய்கிறாரு, அங்கிருந்து ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு சுவாமியோட புகழை பாடிக்கொண்டே வருகிறார். இப்படி வரும்போது அவருக்கு சிதம்பரத்தை பார்க்கணுன்னு ஆசை. தில்லையம்பதி அங்கு பொற்சபையில் நடராஜர் நடனம் புரிகிறார். அதை பார்த்து தரிசிக்கணும் என்று ஆசைப்பட்டு சிதம்பரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கார். இப்படி போகும்போது சாயந்தரம் ஆயிடுது, இருட்டாயிடுது. அங்கே திருவதிகை என்கிற இடத்துல இவர் போகிறார். அப்போ அந்த திருவதிகை திருநாவுக்கரசு சுவாமிகளை ஆட்கொண்ட ஸ்தலம், பகவான் அருள் புரிஞ்சு ஆட்கொண்ட ஸ்தலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் சிவபெருமானுக்கு அங்கே தான் தொண்டு செய்தார். அதனால் இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த திருப்பதியை நம்ம மிதிக்கக்கூடாது என்று நினைத்து அதை வளமாக வரார். அதோட எல்லையிலேயே போயிட்டு இரவாயிடுது. அங்கே ஒரு சித்தவட மடம்னு சொல்லிட்டு ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்தில் போயிட்டு சிவபெருமான் இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் தங்கிடுறார். அங்கே உணவு இருந்துட்டு அங்கேயே படுத்துக்கிறார். ராத்திரி உறங்கும்போது இவர் திருவதிகையில் இருக்கிற வீரட்டானேஸ்வரர் சுவாமி சிவபெருமான் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு வயசான ஒரு பிராமணராக வந்து இந்த மடத்துக்குள்ளே வரார். மடத்துக்குள்ளே வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் படுத்துருக்காரோ இல்லையோ, அந்த இடத்துல வந்து அவருடைய தலைமீது சிவபெருமானுடைய 2 பாதங்களும் பதிகிற மாதிரி இவர் படுத்துக்கிறார். இது ஒருத்தர் தலையில் கால் வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் இடைஞ்சலாக இருக்கும், தூக்கம் வராது. உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்துச்சு, ஐயா, நீங்கள் என்னுடைய தலையில் உங்களுடைய காலை வச்சு படுத்துருக்கீங்களே, இது என்னன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னால் முடியல, வயசாகிடுச்சு, அதனால் நீங்கள் அங்கே படுத்துருக்கிறத நான் பார்க்கல என்று சொல்கிறார். உடனே இவர் என்ன செய்கிறாரு, சுந்தரமூர்த்தி நாயனார், சரி பெரியவர் முடியலன்றாரு, வேறு இடத்துல படுத்துக்கலாம் சொல்லிட்டு திருப்பி வேறு இடத்துல போய் படுத்துக்கிறாரு. அங்கே போய் படுத்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் அங்கே போயிட்டு இவருடைய தலைமையில் இவருடைய திருவடிகளை வச்சுட்டு படுத்து தூங்குறார். திரும்பவும் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறாரு, எழுந்திருச்சு, என்னை சதா மெரிச்சிக்கிட்டே இருக்கீங்களே தலையில், யார் நீர் என்று கேட்குறார் அவரை பார்த்து. உடனே அவர் என்ன சொல்கிறார், என்னை நீ இன்னும் தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். மறைஞ்ச உடனே சுந்தரமூர்த்தி நாயனார்களுக்கு புரிஞ்சிருச்சு, சிவபெருமான் தான் வந்திருக்கிறாரு. நாம் எத்தனை காலமாக முயற்சி பண்ணுறோம், சிவபெருமானுடைய திருவடிகள் நமது சிரசில் படுறோம் பாருங்க, அது மாதிரி ஒரு பாக்கியம் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. அப்படி ஒரு பாக்கியத்துக்காக தான் இவர் தொண்டாற்றுறாரு. அப்படி தொண்டாற்றி கொண்டு வரும்போது சிவபெருமானே வலிய வந்து தன் பாதங்களை ஒரு சிரசில் வைத்திருக்காரு. அதை தெரிஞ்சிக்க முடியாமல் போயிட்டேனே, நான் எவ்வளோ பெரிய மூடனாக இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி அங்கே ஒரு திருப்பதிகம் பாடுறார். இப்படி பாடிட்டு இவர் என்ன செய்கிறாரு, அதாவது திருவடி தீட்சைன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானோட திருவடிகளை சுந்தரமூர்த்தி நாயனாரோட தலையில் வச்சு தீட்சை, அது திருவடி தீட்சை. அற்புதமான ஒரு விஷயம், அது யாருக்கும் கிடைக்காத ஒரு தீட்சை. அப்புறம் இவர் என்ன செய்கிறாரு, சிதம்பரம் போய் பார்க்குறாரு. சிதம்பரம் போயிட்டு
அங்கே வந்து சிவபெருமான் நடனம் ஆடுறதை பார்த்து ரசித்து அவரை வணங்கி அந்த சிதம்பரத்தை எல்லாம் சுற்றி வந்து இருக்கும்போது சிவபெருமான் அசரீரியாக வருகிறார். அசரீரியாக வந்து என்ன சொல்கிறாரு, நீ வந்து திருவாரூருக்கு வா, நம்முடைய திருவாரூருக்கு நீ வா என்று சொல்கிறார். அதற்கு பிறகு இவர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு கோவிலாக பார்த்துக்கிட்டு சீர்காழி வந்து சேர்றார். சீர்காழி வந்து சேரும்போது சீர்காழி வந்து திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர். அப்போது அந்த பதியை வந்து மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வளமாக வரார். அப்படி வளமாக வரும்போது சிவபெருமான் அவருக்கு எதிரில் தரிசனம் கொடுக்குறார். தரிசனம் கொடுத்து இவரை ஆசீர்வதிக்கிறார். இவரும் சிவபெருமானை வணங்கிட்டு அங்கேருந்து ஒரு இடமா போய் திருவாரூர் கிட்ட வரார். திருவாரூர் வரும்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, திருவாரூரில் இருக்கிற சிவன் அடியார்களுக்கு போய், என்னுடைய பக்தன், என் தோழன் நம்பியாரூரன், நான் சொன்னதால் இப்போ திருவாரூர் வந்துட்டு இருக்கான், அவனை நீங்கள் எல்லாம் நல்லபடியாக வரவேற்கணும் என்று சொல்கிறார். சிவனடியார்களும் சந்தோஷத்தோடு அந்த ஊரெல்லாம் அலங்கரித்து இவருக்கு என்னென்ன வரவேற்பு கொடுக்கணுமோ, தென்னை கமுகு இதெல்லாம் நட்டு ஊரெல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போட்டு சுவாமிகளுக்கு மாலை போட்டு பூரண கும்ப மரியாதையோடு இவரை திருவாரூர் கோயிலுக்குள்ளே வரவேற்காங்க. இவர் திருவாரூர் கோயிலுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு வன்மீகநாத சுவாமி, அந்த சுவாமியை வணங்குறாரு. வாங்கிட்டு இவர் சொல்கிறாரு, இவ்வளவு அடியார்கள் நீங்கள்லாம் இருக்கீங்களே, என்னையும் உங்கள் அடியார்கள்லாம் சேர்த்துப்பாரா இவர் அப்படின்ட்டு வேண்டுறாரு சிவன்கிட்ட. திருப்பதிகம் பாடிட்டு இவங்ககிட்ட சொல்கிறார், என்னையும் உங்கள் அடியாராக சேர்த்துப்பாங்களா என்று வேண்டார். அப்போது ஒரு அசரீரி வாக்கு வருது. அப்போ என்ன அசரீரி வாக்கு சொல்கிறார், நம்மை உமக்கு தோழனாக தந்தோம் அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு வருது. அதோடு இல்லாத, நான் திருவண்ணூரில் உன்னை ஆட்கொண்ட போது, தடுத்து ஆட்கொண்ட போது நீ எப்படி மனக்கோலத்தில் இருந்த, அதே கோலத்தில் நீ எப்போதும் பூமியில் உலா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி வாக்கு வருது. அப்போது அங்கே இருந்த தொண்டர்கள்லாம், சிவ தொண்டர்கள்லாம் சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் உங்களுக்கு தம்பிரான் தோழர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் தம்பிரான் தோழர் அப்படின்னு அழைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை எல்லாரும் அழைக்கிறாங்க. இவர் அங்கே சிவபெருமானை வணங்கி டெய்லி போவார், சாமி கும்பிடுவார், வந்துகிட்டே இருப்பார். இப்படி இருக்கும்போது சிவபெருமானோட திருவருள் கைகூட அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்னன்னா, கைலாசத்தில் கமலினின்னு ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா, கமலினி, அவங்க இந்த திருவாரூரில் உரித்திர கணிகையர் கோத்திரத்தில் பெண்ணாக பிறந்து வளர்ந்து அவங்க ஒரு திருமண வயசை அடைஞ்சிருக்காங்க. அவங்க இந்த திருவாரூரில் இருக்க தியாகேசர் சுவாமிகளுக்கு தினமும் சேவை செய்வாங்க, வந்து வணங்குவாங்க, சேவை செய்கிறது எல்லாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட போகும்போது இந்த அம்மாவும் வராங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வரும்போது இவங்க ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. ஒருத்தரை பார்த்த உடனே கண்டதும் காதல் கொள்கிறாங்க. இவங்க ஏன் கண்டதும் காதல் கொள்கிறாங்க, ஏற்கனவே இவங்களுடைய காதல் நிச்சயிக்கப்பட்டது கைலாசத்திலேயே. அதனால் இவர் யாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு இவருக்கும் தெரியாது. ஆனால் ஒருவர் மாத்திரம் மனசு மாத்திரம் இழுத்து காதல் கொள்கிறாங்க. இப்படி இருந்து அப்போ என்ன ஆகுது, இந்த அம்மா வேறு வழி இல்லாமல் அவரையே பார்த்துட்டு இருக்க முடியுமா, வந்த வேலையை பார்க்கணுமே, உடனே அந்த மனசை அவர் கையிலேருந்து இழுத்து நேராக உள்ள கோவிலுக்கு போடுறாங்க. போய் இறைவரை தொழுது பிரதட்சணம் வந்து அவங்க பிரார்த்தனை எல்லாம் பண்ணிவிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. இவர் என்ன செய்கிறாரு, சுந்தரமூர்த்தி நாயனார், அவரும் போகிறாரு கோயிலுக்குள்ளே போயிட்டு சுவாமி கும்பிட்றாரு. சாமி கும்பிடும்போது நினைக்கிறாரு, இந்த பக்கத்தில் இவருக்கு சுற்றி பரிசனங்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்குறாரு, இவ்வளோ அழகான ஒரு பெண் உள்ளே போனாங்களே, அவங்க யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவங்க வந்து பறவையார்னு அவங்களுடைய பெயர், உருத்திர கணிகையர் குலத்தில் உதித்தவங்க, அவங்க பிறந்தவங்க. அவங்க வந்து இந்த கோவிலில் வந்து சேவை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே இவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அந்த பறவையாரை நம்ம அடைந்தே ஆகணும்னு ஒரு ஆசை வருது. இவர் என்ன செய்கிறாரு, சுற்றி தொழுது வளம் வந்துட்டு அங்கே தேவாசிரிய மண்டபம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து நின்றுட்டு பகவான்கிட்ட வேண்டுறாரு, இந்த பறவையாரை எனக்கு சேர்த்து வைக்க மாட்டியா, எனக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாரு. வேண்டிட்டு இவரும் வீட்டுக்கு போய்ட்றாரு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பறவையார் போகிறாங்க,
வீட்டுக்கு போயிட்டு அங்கே இவருக்கு அந்த மனசில் வந்து இந்த அம்மாவுக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நினைப்பே தான் இருக்குது. அங்கே போயிட்டு இவங்களுடைய சேடிகள் தோழிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த தோழிகளை கூப்பிட்டு நம்ம ஆலயத்துக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் இருந்தாரே கல்யாண கோலத்தில் அழகாக இருந்தார் இல்லையா, அவர் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடி கிடைக்காத அந்த சிவபெருமான் தானாக வழியை வந்து திருவெண்ணைநல்லூரில் ஆட்கொண்ட நம்பியாரூர் என்கிற நம்பி ஆரூரன் என்கிற சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு முன்னை விட அதிகமாக காதல் ஆயிடுது. ஏன் அப்படின்னா அவர் ஒரு சிவ தொண்டர். அப்போ இவங்களும் இந்த அம்மாவும் ஒரு சிவ தொண்டு செய்கிறவங்க, அந்த அம்மாவும் சிவ பக்தர். அப்போ அந்த காதல் இன்னும் அதிகமாகுது. நம்ம இவர் அப்படி நினச்சிட்டு இந்த அம்மா அந்த அவரோட நினைவாகவே படுக்கையில் படுத்து உறங்குறாங்க. இப்படி உறக்கும்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு சிவனடியார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த சிவனடியார்களோட கனவுலாம் போயிட்டு என்னுடைய பக்தன் என்னுடைய தோழன் சுந்தரன் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் பறவையாருக்கும் நாளைக்கு திருமணம் செய்து வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கனவுல போய் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இங்கே வராரு சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் வந்து பக்தர்கள்கிட்ட சொல்லியாச்சு, நாளைக்கு உனக்கும் பறவையாருக்கும் திருமணம் செய்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு பறவையார்கிட்ட போகிறாரு. அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாரு, நாளைக்கு உனக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சொல்லிட்டு போயிடுறாரு, மறைஞ்சிடறாரு. காலையில் எழுந்து இவங்க கோவிலுக்கு எல்லாரும் போகும்போது அங்கே எல்லாரும் பக்தர்கள் அவங்களுடைய சிவனடியார்கள்லாம் சேர்ந்து இவங்களை 2 பேரையும் பேசி இவங்களுக்கு அன்றைக்கு திருமணம் செய்து வச்சிடுறாங்க. இவங்க 2 பேரையும் திருமணம் செய்து வச்சிடுறாங்க. இவர் பறவையார் வீட்டில் கொடுத்தனம் இருக்கார். இப்படி இருந்திருக்கும்போது தினமும் வந்து இவங்க வந்து சாமி தொழிலுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இவர் என்ன செய்கிறாரு, கோவிலுக்கு வராரு. கோவிலுக்கு வரும்போது அந்த தேவாசிரிய மண்டபத்தில் சிவனடியார்கள் நிறைய பேர் உட்காந்து அவங்கெல்லாம் பகவானை தொழுதுட்டு இருக்காங்க. அப்படி தொழும்போது இவர் என்ன நினைக்கிறாரு, இவ்வளோ அடியார்கள் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் அடியவனாக நான் ஆறுது என்னைக்கு நடக்கும் என்று நான் இவங்களுக்கெல்லாம் அடியவன் ஆவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இவர் போய் தொழுறார். அப்போது சிவபெருமான் அங்கேருந்து அசரீரா சொல்லுது, அதை வந்து காட்சி கொடுத்த சொல்கிறாரு, சிவபெருமான் நீ வந்து அவங்களுக்கெல்லாம் அடியவன் ஆசைப்பட்டல, அதனால் எல்லாருக்கும் நீ அடியவன் சொல்லிட்டு திருத்தொண்ட தொகை அதை நீ பாடு என்று சொல்கிறார். எல்லா அடியார்களை பற்றியும் நீ பாடு. உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறார், சுவாமி எனக்கு அவங்கள பற்றிலாம் என்ன தெரியும், இத்தனை அடியார்கள் இருக்காங்க, அத்தனை அடியாரை பற்றி எனக்கு எப்படி சாமி தெரியும், அது எனக்கு தெரிஞ்சுக்கிற ஏற்பாடு நீங்கள் தான் பண்ணணும் என்று இவர் வேண்டார். எனக்கு தெரிஞ்சுக்கிற வழி நீங்கள் செய்யுங்க, எனக்கு என்ன அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறார். உடனே சிவபெருமான் அவருக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்துட்டு சொல்கிறாரு, தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறாரு, தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு முதல் அடி எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்து நீ பாட சொல்கிறாரு, தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விரிபொருள் சூழ் குன்றையார் விரண்மீண்டற்கடியேன் அல்லிமென் முல்லையந்தர் அமர்நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே என்று பாடுகிறார் ஒரு பதிகம். அது பாடி அவர்கள் கூட அந்த அடியார்களோட கூட போய் நின்று இந்த பதிகத்தை பாடுறாரு. ஒவ்வொருத்தரையும் அடியேன் 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 அடியேன்னு சொல்லிட்டு வரும். அந்த மாதிரி 10 பாடல்கள் சேர்ந்த ஒரு பதிகத்தை பாடுறார். இப்படி அது பாடி முடிச்சுட்டு இவர் பறவையார் வீட்டுக்கு போயிடுறார். போயிட்டு அங்கே இருக்கும்போது பறவையார் வீட்டிலே தங்கி இருக்கிறார். அப்போது அங்கே குண்டையூர் கிழவர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை சிவபெருமான் தடுத்தாட்கொண்ட விஷயத்தை அறிந்து அவங்கள பறவையார் திருமணம் செய்து கொண்டதையும் அறிந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இவர் அடியாவர் ஆகிறார். எப்படி அடியாவர் ஆகிறார், அவருக்கு தேவையான நெல் பருப்பு பதார்த்தங்கள் அவருக்கு தேவையான முக்கிய பொருட்கள் உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் இவர் பறவையார் வீட்டிற்கு தடையற அனுப்பி வைத்து கொண்டே இருக்கிறார். எந்த தடங்களும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான நேரத்துக்கு சரியாக கொடுத்து அனுப்புவார். இப்படி கொடுத்து அனுப்பி கொண்டே இருந்தார். இவர் வந்து
சுந்தரமூர்த்தி நாயனாரோட பக்தர். இப்படி அவர் கொடுத்து அனுப்பி கொண்டு இருக்கும்போது ஒரு முறை மழையே பெய்யல ஊரில். மழை பெய்யாததால விவசாயம் நடக்கலை. விவசாயம் நடக்காதான் என்னாச்சு, இவர்கிட்ட நெல் குறைந்து விட்டது. இந்த முறை பறவையாருக்கு கொடுத்து அனுப்ப வேண்டிய நெல் இல்லை, குறைந்து விட்டது, ரொம்ப கம்மியாக இருக்குது, அனுப்ப முடியலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு, குண்டையூர் கிழவருக்கு. என்ன செய்யறார், ஒரு நாள் வருந்துறார், ரொம்ப வருந்துறார். இவ்வளோ காலம் நம்ம செஞ்சுட்டு வந்த இந்த தொண்டு இன்னைக்கு இது முடங்க போதே, இப்போ என்ன பண்ணுறது என்று நினைத்து கொண்டே சாப்பிட கூட இல்லை, அப்படியே படுத்து தூங்கிட்டுறார். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது சிவபெருமான் அவருடைய கனவுல வந்து என்ன சொல்கிறாரு, குண்டையூர் கிழவரை எழுப்பி, பறவையாருக்கு நீ நெல் கொடுக்கணுன்ற யோசிச்சல, உன்னுடைய வீட்டு நெல் அவங்களுக்காக கொடுத்துருக்கோம், நாளைக்கு அதை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். இவர் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாரு. எழுந்திரிச்சு பார்த்தா இவர் வீட்டில் வெளியே மலை மாதிரி நெல் குவிஞ்சு கிடக்கு. நெல் மலையே அங்கே இருக்கு. இதை பார்த்து இவர் அதிசயிக்கிறார். சிவபெருமான் ராத்திரி நமக்கு சொன்னார், அது அப்படியே நடந்திருக்கு. ஆனால் இந்த நெல் மலையை எப்படி கொண்டு போய் நம்ம பறவையார் வீட்டில் சேர்க்க முடியும்? இது மனிதனால ஆகக்கூடிய காரியம் இல்லை. அதனால இவர் என்ன பண்றாரு, இதுக்கு வேற வழி இல்லை, நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்டயே போயிடுவோம் என்று நினைத்து அப்படி இவர் என்ன செய்யறாரு, சுந்தரமூர்த்தி நாயனாரை தேடி போறார். அவர் ஊருக்கு போகிறார். அப்போ இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவர் வந்து சொல்லிட்டார், நெல்மலை அங்கே கூச்சி வச்சிருக்கிறத சொல்லியிருக்காரு. அதனால அவர் என்ன செய்யறாரு, குண்டையூர் கிழவரை தேடி இப்படி இந்த பக்கம் வரார். இப்படி இருவரும் எதிர நோக்கி பார்த்துக்கிறாங்க. பார்த்த உடனே குண்டையூர் கிழவர் சொல்றாரு, சுவாமி, இது காலம் நான் உங்களுக்கு நெல் அனுப்பிட்டு வந்தேன், இந்த முறை அந்த நெல் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு, ரொம்ப கஷ்டத்தால அதுக்கு முடங்காயிடுச்சு, முடங்கி போச்சு, அந்த சேவை வந்து எனக்கு முடங்கி போயிடுது. அதனால நான் சிவபெருமானுக்கிட்ட ராத்திரி இது மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு படுத்தேன். இப்போ பார்த்தா குண்டையூர் ஃபுல்லாக நெல் மலையாக இருக்கு. அந்த மலையை வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு மனிதனோட ஆற்றலால் முடியாது. அதனால் சுவாமியை அதை அங்கே சேர்க்கறதுக்கு ஏதாவது வழி செய்யுங்கோ அப்படின்னு சொல்கிறார். உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பார்க்குறாரு. பார்த்து நெல் மலையை பார்க்குறாரு. இவ்வளோ பெரிய நெல் இருக்கே, இவ்வளவும் அங்கே போய் சேரணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ அங்கே போய் சேரணும் இல்லையா, சரி. அவர் என்ன சொல்கிறார், அங்கே திருக்கோளிலின்ற இடம் இருக்கு, அங்கே போயிட்டு சிவபெருமான்கிட்ட பிரார்த்திச்சு ஒரு பதிகம் பாடுறார். என்ன பதிகம் அப்படின்னா, சிவபெருமானே, நீங்கள் வந்து பறவையாருக்காக நெல் கொடுத்தீங்க, அந்த நெல்லெல்லாம் வந்துச்சு, ஆனால் அந்த நெல் அங்கேருந்து குண்டையூரில் இருக்குது, அந்த ஊர்லேருந்து இந்த நெல் திருவாரூருக்கு வரணும். இது மனித ஆற்றலால் முடியாது, எங்ககிட்ட அதுக்கான வேலையாட்கள் கிடையாது. அதனால் அந்த நெல்லை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துடுறதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு செய்யணும்ன்ட்டு வேண்டுறார். அப்போது ஒரு அசரீரி வாக்கு சொல்லுது. சிவபெருமான் அசரீரியா வந்து சொல்கிறாரு, இன்று பகல் பொழுது போயிடட்டும், ராத்திரி ஆச்சுன்னா இந்த நெல்லெல்லாம் திருவாரூரை சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னாவது, ராத்திரி ஆன உடனே இந்த நெல்லெல்லாம் சிவகணங்கள் வந்து இந்த நெல்லை எல்லாத்தையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் திருவாரூர் ஃபுல்லாக, அந்த திருவாரூர் ஊர் நிறைய இந்த நெல்லை பரப்பி வச்சிடுறாங்க. நல்லா அங்கங்கே வீடுகளால் குவிச்சு வச்சிடுறாங்க. வச்சுட்டு இவங்களுக்கு சொல்லிடுறாங்க. காலையில் எந்திரிச்சு இந்த பறவையாரமாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வெளியே வந்து பார்த்தா திருவாரூர் ஃபுல்லாக எந்த இடம் பார்த்தாலும் நெல் மலையாக இருக்குது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க வீட்டாண்ட இருக்கிற நெல்லை வரைக்கும் இவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் அறிவிச்சிடுறாங்க, அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற நெல்லை அவங்கவுங்க எடுத்து உபயோகிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறிவிச்சிடுறாங்க. அப்படி சிவபெருமான ஒரு இந்த நெல்மலையை கொடுத்து ஒரு திருவிளையாடலை புரிகிறார். அப்படி இவர் என்ன செய்கிறாரு, அந்த அம்மா கிட்ட சந்தோஷமாக அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதனோட அடுத்த தொடர்ச்சி வேறொரு காணொளியில் நம்ம பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.